டிக்ளரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பொருள் யூஸ் பண்ணுறதுனாலும் அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு முன்னாடியே கம்பைலருக்கு நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? அதை தான் என்னென்னு சொல்லுவோம், டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ டிக்ளரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இதுதான் என்ன சொல்லுவோம், டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறேன், அதுக்கு ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் இருக்குது. சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபார்முலா, அது போல் தான் என்னென்னு சொல்லுவோம், சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது, இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதை மாறி இருந்துச்சுன்னா நம்ம எரர்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ வேரியபிளுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், வேரியபிளோட நேம் இருக்கணும். ஓகேங்களா? இதை தான் என்னன்னு சொல்லுவோம், சின்டாக்ஸ். ஸோ ஹவு டு டிக்ளேர் எ வேரியபிள் அப்படின்னா இதான் அதனுடைய சின்டாக்ஸ். டேட்டா டைப், வேரியபிள் நேம். எக்ஸாம்பிள் இன்டிஜர் ஆட். நல்லா கவனிங்க, இன்டிஜர் ஆட். ஸோ இன்ட்னா என்ன, இன்டிஜர். டேட்டா டைப், அதாவது நான் இதில் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆட் அப்படின்ற வேரியபிளில் நம்பர்ஸை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்டிஜர்ன்றது டேட்டா டைப், என்ன டேட்டா யூஸ் பண்ண போகிறேன். ஆடுன்றது வேரியபிள் நேம். இதை தான் என்னன்னு சொல்லுவோம், டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது சின்டாக்ஸ். ஸோ இந்த வடிவத்தில் இது இருக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ நெக்ஸ்ட் ஒன் இனிஷியலைசேஷன். ஸோ இனிஷியலைசேஷன்னா என்ன அப்படின்னா, நான் இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டேன், ஆடுன்ற வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ப்ரோக்ராமுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு நான் வேல்யூஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா சேம் சின்டாக்ஸ் இது தான். என்ன அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், டேட்டா டைப், அப்புறம் வேரியபிள் நேம், அப்புறம் அதுக்கான வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம், இனிஷியலைசேஷனுடைய சின்டாக்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இனிஷியலைசேஷன் எப்படி இருக்கும், இன்டிஜர் ஆட் ஈக்குவல் டு 5. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம், இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். இன்ட் அப்படின்றது இன்டிஜர், இட்ஸ் அ டேட்டா டைப். ஆட்ன்றது வேரியபிள் நேம், 5ன்றது அதுக்கு நான் ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம், இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் அதர் லாங்குவேஜஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட் ஆட், இது என்னது, வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ என்னென்ன லாங்குவேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா சி, C++, ஜாவா. ஓகேங்களா? பைத்தானில் ஆட் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான். இதில் எப்படி சொல்லுவோம், பைத்தானில் இப்படி தான் என்ன பண்ணுவோம், வேரியபிளில் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம மதர் லாங்குவேஜஸில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இன்டிஜர் ஆட் ஈக்குவல் டு 5. இது இதில் C++, ஜாவா. இதுக்கு நேம், இந்த சென்டென்ஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன், டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம், டிக்ளரேஷன். ஸோ C++, ஜாவாவில் ஒரு வேரியபிளாக இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா? பைத்தானில் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் ஒரே லைனில் இதை முடிச்சிடுவோம். C++, ஜாவாவில் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷனை இப்படி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியராக வேரியபிள்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.